ஏ சின்ன பொண்ணு, எப்ப பார்த்தாலும் தூக்கம் தூக்கம் தூக்கம். அப்படி தூக்கத்துல என்னதான் இருக்கும்? ஏ என்ன தாய் கிழவி வந்துட்டா பேசுறதுக்கு, மண்டையில வேற சொட்டை. என்ன சொன்ன? சொட்டையா? இல்லை இல்லை, சும்மா தானே அம்மா. ஆமாம், மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்குண்ணா சோறும் சாம்பாரும். ஏம்மா போம்மா, ஒரு பிரியாணின்னு வைக்க மாட்டியா? நீயே சம்பாதிச்சுட்டு வர. போம்மா, உன்னை நம்பி இருந்தேன் பத்தியா, நான் வெளில போய் சம்பாதிச்சு சாப்பிட்றேன். போடி போ, எனக்கு சோறு மிச்சம் தானே, எனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வரேன். ஐயையோ, பெருசாக பேசிட்டு வந்துடுமே, நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? உள்ள அந்த தாய் கிழவி சிரின்னு சிரிப்பாளே. சரி, இந்த மரத்தடியிலேருந்து யோசிப்போம். என்ன சின்ன பொண்ணு, தனியாக அந்த மாதிரி இருக்க மாட்டேன், என்ன பண்ணுற? இல்லை அக்கா, வீட்டில் ஏதோ பிரியாணிலாம் சாப்பிட்றேன்னு வீராசனெல்லாம் பையன் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. எப்பவும் போல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி சாப்பிடாதே தானே, இப்போ பிஸ்னஸ் பண்ணி தானே பிரியாணி சாப்பிட. ஆமாம்ல, பிஸ்னஸ், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம். இந்த சைடில் ஏதோ குப்பை தொட்டி இருக்கா, அதில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்ன குப்பை தொட்டியில் சோப்பு ஏதோ இருக்குது. சோப்பு பிஸ்னஸ் பண்ணிடுவோம். இந்த சோப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு முக்கில் வச்சு வியாபாரம் பண்ணலாம். இப்போ இதில் சோப்பும் வச்சுட்டு உட்காரோம். சோப்பு மெடிக்கல் சோப்பு, ஆயுர்வேதிய சோப்பு, எல்லா சோப்பு இருக்குது. இந்த சோப்பு வச்சு குளிச்சிங்கன்னா மாசாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக கொரோனா சோப்பு கூட இருக்குது. சின்ன பொண்ணு, கொரோனா சோப் என்னது? கொரோனா சோப்னா அந்த சோப் போட்டு குளிச்சா கொரோனாவே வராது. அப்படியா? அப்போ எனக்கு ஒரு 5 சோப் பாஸ் பண்ணு. சின்ன பொண்ணு, என்ன தரோம்? அதான் சோப்புன்னு கூவிட்டு இருக்கீங்களா, சோப்பு எல்லாம் தான். என்னெல்லாம் சோப்பு இருக்கு? ஆயுர்வேதிக் சோப்பு இருக்குது, மெடிக்கல் சோப்பு இருக்குது, கொரோனா சோப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாத்தையும் 2 பார்சல் பண்ணிடு. சின்ன பொண்ணு, நான் சோப்பு பெறமா, எனக்கு குளிக்கிற சோப்பில் ஒரு 5 தான். அக்கா, எனக்கு ஒரு 5 மெடிக்கல் சோப்பு, 5 ஆயுர்வேதிக் சோப்பு. நானே இந்த சோப்பை குப்பை தொட்டியில் இருந்துட்டேன். என்ன சின்ன பொண்ணு? அப்பா, ஒன்றுமே செய்யாமல் கையில் 1000 ரூபா இருக்குது. இப்போ ஜாலியாக போய் பிரியாணி சாப்பிட்லாம். பிரியாணி, மட்டன் பிரியாணி வெறும் 500 ரூபா தான். அண்ணா, மட்டன் பிரியாணி இருக்கா? ஆமாம்மா இருக்கு, 500 ரூபா. 300 ரூபான்னா ஓகே. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம், 450. என்னன்னா ஒரு சின்ன பிள்ளைகிட்டேருந்து வேற பேசிருக்கீங்க. சரி, ஒரு 400. 370. நான் இவ்வளோ கீழே வந்துட்டீங்க. இந்த 300ல் வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். சரி, ஓகேம்மா, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம், 300. சரி அண்ணா, காசு என்னங்கண்ணே? இந்தாம்மா நெட்ட பொம்பளை. என்னண்ணே? போங்கண்ணே, என்ன எவனாவது என்கிட்ட திருட்டிட்டு போக முடியுமா? குடிட்டீங்க பிரியாணி தின்ன போகிற மூஞ்சி. ஐயோ, பிரியாணி தூக்கிட்டு ஓட்டானே. இதுதான் அப்பவே சொன்னேன், ரோட்ல பார்த்து உனக்கு தேவை. யோ, டான்ஸ் ஆடுற இன்னைக்கு உன் கடையை பார்த்துக்கா. ஐயோ, இந்த பொம்பளை அடிச்சு போட்டாலே. ஐயோ, பைசா கிட்ட அந்த பொம்பளை ஓட்டாலே. சும்மா அந்த என்ன வம்பளுக்கு கையில் 1000 ரூபா வந்து 2000 ரூபா ஆக்கி ஒரு பிரியாணி பார்சலையும் அடித்து மாற்றியாச்சு. நீ சந்தோஷமாக வீட்டுக்கு போவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.